மும்மொழி கொள்கையை ஹிந்தி திணிப்பாக மட்டும் பார்க்க முடியாது எனவும் ஒரு கலாச்சாரத்தை கண்டிப்பதாக தான் நாம் பார்க்க வேண்டும் எனவும் கார்த்திக் சிதம்பரம் எம்பி விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கூலிப்படையின் கொலை தமிழகத்தில் அதிகரித்துள்ளது எனவும் உளவுத்துறை மூலமாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என்று கூறினார். மேலும் மும்மொழி கொள்கையை ஹிந்தி திணிப்பாக மட்டும் பார்க்க முடியாது எனவும் ஒரு கலாச்சாரத்தை கண்டிப்பதாக தான் பார்க்க வேண்டும் எனவும் கார்த்திக் சிதம்பரம் எம்பி செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டியளித்தார். அவங்க ஓரங்கட்டப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. பாரதிய ஜனதா கட்சியோடைய ஹிந்தி இந்துத்துவ கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ரெண்டாவது, நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த மூன்றாவது மொழியை கட்டாய பாடமாக்குவதை எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. வட மாநிலங்களில் நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த ஒரு ஹிந்தி பேசும் மாநிலத்தையாவது எந்தெந்த 3 மொழியை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தயவுசெய்து இந்திய அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை விடட்டும். இல்லாட்டி அதற்கு இந்த வக்காலத்து வாங்கும் பாஜக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கும். எந்த மொழியையும் கட்டாய பாடமாக தமிழ்நாட்டுக்கு திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மொழி திணிப்பாக மட்டும் பார்க்க முடியாது, ஒரு கலாச்சார திணிப்பாக தான் பார்க்க வேண்டும். எந்த காலத்திலும் தமிழ்நாடு இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த கூலிப்படை கொலை கொஞ்சம் அதிகரித்து விட்டது. கூலிப்படையா இல்லைனா அவங்க ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் தான். அதே மாதிரி தான் திருநெல்வேலியில் முன்னாள் காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு. இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது.